பாவிகளே. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்துல என்ன செய்யுங்கள்? சேருங்கள். You need to come closer to God. தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல என்ன செய்வார்? அப்ப நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் ஆண்டவர் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைப்பார். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு, இன்னைக்கு இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர்கிட்ட அவங்க வரமாட்டாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் அவங்க கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும்? வந்துடணும். தேவையான போது, வியாதின்னு வரும்போது ஆண்டவர் வந்துடணும். எனக்கு பிரச்சனை வரும்போது வந்துடணும். எனக்கு கடன் பிரச்சனைன்னு வந்தோன்னா அவர் என்னவா வந்துடணும்? எனக்கு கடன் கொடுக்குறவரா வந்துடணும். எனக்கு வியாதி வந்துச்சுன்னா அவரே டாக்டர் ஆயிரணும். அவர் என்ன வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது, ஆண்டவரே என் வீட்டை என்ன செய்து கொள்ளும்? பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவர் என்ன மாத்திடுறாங்க? வாட்ச்மேன். ஆண்டவர் வாட்ச்மேனா இருக்கணும், டாக்டரா இருக்கணும், கடன் கொடுக்கிறவரா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனா இவங்க மட்டும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க? சேரவே மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? விருப்பம் இருக்கவே இருக்காது அவங்கள்ட்ட ஆண்டவர். ஏன்னா நிறைய பேருடைய என்னன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, nowadays I am too busy. நான் எப்படி இருக்கிறேன்? ரொம்ப பிஸியா இருக்கிறேன். நான்